அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்வீகம் உங்கள் முன்னே. இந்த மழையினால் ஒரு 3-4 நாள் உங்களை சந்திக்க முடியாமல் போயிட்டு மீண்டும் வந்துட்டேன் இங்கேருந்து. அப்புறமாங்க இந்த நகைச்சுவை உணர்வு இருக்குங்கள, அது எல்லாத்தையுமே இருக்குங்க. இந்த சிரிப்பு காட்டுற விஷயம் எல்லாத்தையுமே இருக்குது அந்த உணர்வு. ஆனால் அதை காட்டக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகிறதில்ல, அதனால் தெரியறது கிடையாது. உதாரணத்தை பாருங்களேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செருப்பு கடைக்கு செருப்பு வாங்கிறதுக்காக போனேன். உள்ளே போய் பார்க்குறேன், சூப்பரான செருப்புலாம் இருக்குது. ஜென்ஸுக்கெலாம் ஒரு சைடில் இருக்குது, லேடிஸுக்கெலாம் ஒரு சைடில் அப்படி அடிக்கிறதுக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்பொழுது 2வது ரோவில் ஒரு நல்ல செருப்பு இருந்தது. கடைக்காரர் கூப்பிட்டு, தம்பி அந்த 2வது ரோவில் செருப்பு அதை எடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் எடுத்து இதான் சார்னு கேட்டேன். இல்லை இல்லை தம்பி அதுக்கும் பக்கத்தில் இருக்குது பாருங்கன்னு சொன்னேன். அதே தான் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். எடுத்துகிட்டு வந்தார், பார்த்தார், சூப்பராக இருந்தது. போட்டு பார்த்தா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சிங்க காலுக்கு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், தம்பி செருப்பு என்ன விலைங்கண்ணா? 500 ரூபா சார்னாரு. தம்பி கொஞ்சம் குறைச்சக்கூடாது அப்படின்னா, சார் ஒரே விலை தான் சார்னாரு. அப்புறமா தம்பி தண்ணியில் போட்டால் செருப்பு ஒன்றும் ஆகாது அப்படின்னு. என்ன சார் இது, 500 ரூபா கொடுத்து செருப்பை வாங்கிட்டு ஏன் தண்ணியில் போடுறீங்க? காலில் போடுங்க சார். காலில் போடுறதா? நான் ஒன்றும் பேசவே இல்லை, அப்படியே திரும்பி வந்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தமாஷை, எவ்வளோ பெரிய லேசாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? இப்படித்தாங்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தமாஷை அப்படியே இருக்குங்க. அதை காட்டக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் உங்களுக்கு இல்லாமல் போகுது. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கவா? நன்றி.